சந்தோஷமாக சாப்பிட்டோம். சந்தோஷமாக சாப்பிட்டீங்களா வயிறு சாப்பிட்டீங்களா? வயிறு எரிஞ்சு சாப்பிட்டோம். ஹாய் காய்ஸ், இப்போ மூளை வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இத்தனை மூளையை நம்ம செஞ்சு அதை மூளை கிரேவி பண்ண போகிறோம். இந்த மூளையில் அதோட செஞ்சு மூளை கிரேவி பண்ண போகிறோம். அந்த மூளை பாருங்கள் எப்படி இருந்து பார்த்து நீங்கள் வீடியோ. கத்திக்கிட்டே இருக்காங்க. அது ரேடியோ செட் அப்படியே தட்டோட கோத்து உள்ள என்னதுடா அது வேணா அவுட்ரு. அவன் வேலை விட்டு இல்லாத நாயோட இந்த நாய்க்கு மூளை அதிகம். யார் ஒத்துக்கிறீங்க? இந்த நாய்க்கு மூளை கம்மி. மோப்பம் முத்து வந்தது தெரியல அவனுக்கு. எத்தாங்க தமிழுங்கிறது ஒரு பத்தில் எல்லாம் எரிஞ்சிடும். ஓலையிலேருந்து எல்லாத்தையும் ஒரே பத்தில் எரிய வச்சிடும். அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து வக்கப்போர் எரியுதான்னு பாப்போம். இங்கே பாருங்க கைஸ், எங்களை நாங்களே நம்ப மாட்டோம். ஆனால் இந்த நாய் எங்களுக்கு ஒரு பீஸ் கொடுப்பேன்னு சொல்லி பாவம் எவ்வளோ வெயிட் பண்ணி காத்துக்கிறது பாருங்க. அதனால வெயிட் பண்ணலப்பா. என் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஏன் அந்த மூலையை சமைக்கிறீங்க அப்படின்னு தெரியுது. அப்படியா? என்ன கையில் எரியா? அது ஒன்றும் பிரச்சனைடா. முதல்ல தக்காளி போடுன்னு வதக்கணும். அது ஒரு மிளகா கறிக்கிறியா ஃபஸ்ட்டு? அது என்ன காஞ்சி அப்புறம் போடுவாங்கடா. ஒரு ஒன்று வச்சுலாட்டோம். இது இன்னும் இங்கே உட்காந்துருக்கு. இன்னும் நம்மள நம்புதோ கொடுப்பேன்னு வாய்ப்பில்லடா. நம்ம வாயில் வைக்க மாட்டோம். அதுதான் அது. லாஸ்ட்டாக நீங்கள் கிரேவி பண்ணும்போது இருந்துச்சு வாங்க கிரில் பண்ணும்போது இங்கே வந்துச்சா? இல்லை, அது ஸ்மெல் வர ஓடி இருக்கும். இது போட்ட அன்னைக்கு போட்ட பிசி நீங்கள் வச்சுருந்து அதுக்கு அந்த ஸ்மெல்லை பார்த்து ஓடி இருக்கும். இதாகுதுடா. இதெல்லாம் என்னையே காயுது. இந்த சவுண்டு வந்துட்டாலே என்ன காயின்னு எடுத்தோம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி மிளகா போட்டோம். அது நல்லா வதங்கினது அப்புறம் உப்பு போட்டுட்டு அடுத்து பெப்பர் பொடி சீரகப்பொடி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சிக்கன் 65 மசாலா இதெல்லாம் போட்டுட்டு ஆக்சுவலாக நம்ம எல்லாமே இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் வதங்கி இருக்குது. வதங்கிட்டோடனே ஒரு 3 முட்டையை வச்சு ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணி லைட்டாக ஊற்றிருக்கோம். அதில் முட்டை அப்புறம் ஊற்றிருக்கோம். அப்போ எப்படி மூளை வரதுக்கு முன்னாடி அது வெந்துடும். அதில் மூளை வெந்துருச்சு. அவ்வளோதான்டா மூளை. அவ்வளோதான்டா. மூளை அவ்வளோதான்டா. அதுக்கு மேலே வேகாதுடா. இன்னும் கொஞ்சம் வேகண்டா. இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம முட்டையை போட்டு 2 கிண்டுறதுலேயே வெந்துரும்டா முட்டை. சரி போடு. இது பத்தலையோ பார்த்துக்கோ. இது ரொம்ப அதிகமாக ஏதாவது கம்மியாகுது. பத்துரா நாயே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா? இன்னும் தண்ணி ஆட் பண்ணிட்டா? தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணண்டா. ஆட் பண்ணட்டும். ஏன்னா இது பத்தாது. அதுதாங்க முட்டை உடச்சு ஊற்றுறியா? அதெல்லாம் உடச்சு ஊற்றுரு ஃபஸ்ட்டு. இதில் அதான் சொல்ல வந்தேன். முட்டை உடச்சு ஊற்றுறது. உடஞ்சிருட்டா. மூளை கிட்டவே கூடாது. லைட்டாக உடச்சிருந்தா மேட்ரு. நீ நம்ம ஒரு அடி மீஸ் சாப்பிட்றது என்ன? சரி நம்ம ஏதாவது ஒரு அப்படியே செஞ்சுட்டு உடச்சிட்டா
அப்படி போடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்காது கிரேவி மாதிரி லைட்டாக முட்டை இன்னும் உடச்சு ஊற்றலாம் இதாயிரும்டா. ஊற்று நாக்கில் எடுத்து உப்பு இருக்கான்னு பாரு. செகண்ட் டைம் ப்ராஜெக்ட் நல்லா வரும் என்று நம்புகிறோம். அடியிலையா வந்துட்டு இருக்கானு தெரியல. என்ன கிண்டு முட்டையை கலக்கிட்டு ஊற்றிருக்கலாமோ? இல்லை கலந்து முட்டை கலந்து கூட. A few moments later. நல்லா வந்திருக்கு. மூளை கிரேவி பண்ணுறோம் நாங்கள் ட்ரை பண்ணோம். முட்டை கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. முட்டை கிரேவி ஆயிடுச்சு. மூளை கிரேவி வந்து முட்டை புளி மசாலா மாதிரி குழம்பு இருக்குது. டீ கடன்னு எரியுது காய்ஸ். நம்ம சாப்பிட ஒரு கஸ்டமர் வராரு. தம்பி கம் கேர ஜல்தி ஃபாஸ்டா வரும். ஆர்வம் கூட்டனா ஒரு மாதிரி விடுடா வரட்டும் பொறுமையாக. பக்காவா வந்திருக்கா. அன்னைக்கு விட்டதுக்காக இன்னைக்கு பிடிச்சிட்டோம். நம்ம முட்டை பிடிச்சிட்டோம். மாறா கட் பண்ணு மாறா. சரி சார் மேலே இருக்கு. சரி சார் சாப்பிட்டுட்டீங்க சொல்லு. மாற மூஞ்சில ஐயா எப்படி இருக்கு? பெப்பர்னா போட்டு பெப்பர் தூக்கலா இருக்கா? பெப்பர் பத்தல. அதான் நானும் சொன்னேன் கேட்குறானா பத்தலை பெப்பர். இதெல்லாம் பாருங்க சூடு பாருங்க எல்லாம் சொன்னிருந்தேன். சூடு பறக்க நல்லா பலன்னு வந்துருக்கு. பாகத்து கொத்து போறோட மாதிரி வானால் அடிப்படிக்காம இருக்குது. வானால் அடிப்படிக்கணுமா? அம்புட்ட ஆசை அந்த கூத்துக்கு பட்ட காடி கேள்றா பேசுறாங்க. என்னாச்சா பானா சிம்பிளா இருந்தே முதல்ல பேசி பேசினா பள்ளிக்கா அப்படியா சாப்பிடுங்க எல்லாரும். ஒவ்வொருத்தர் ரிவ்யூ சொல்லுங்க அப்படியே. சொல்லுங்க எப்படி இருக்கா? ஆக்சுவலாக என்னோட நான் செஞ்சேன்னு இல்லாமல், அதாவது நாங்கள் செஞ்சேன்னு இல்லாமல் 100% உண்மையான ரிவ்யூனா எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவேன் என்னைய பொறுத்தவரைக்கு. மசாலா கம்மியால் கொஞ்சம் உப்பு ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி தான் நான் போடும்போது சொன்னேன். மற்றபடி ஆனால் இது வந்து வெறும் வாயில் சாப்பிட்றதால உப்பு தெரியுது. இன்கேஸ் சப்பாத்திக்கு சோறுக்கு இந்த சாதம் சாப்பிடும்போது அது உப்புனா தெரியாது. வச்சு கொடுறேன் நாய்க்கு பாவம் நம்ம காத்த இருந்துச்சு.